அரியலூர் மாவட்டத்தில் அரசு அதிகாரிகள் அலட்சியத்தால் மேம்பாலம் கட்டப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் மக்கள். இதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் முக்கிய பகுதியாக உள்ளது செந்துறை அருகே உள்ள ஆலத்தியூர் கோட்டைக்காடு கிராமமும் பெண்ணாடம் அருகே உள்ள சமுத்திர சோழபுரம் கிராமமும் தான். இந்த 2 கிராமத்தையும் வெள்ளாறு எனும் சிற்றாறு பிரிக்கிறது. கோடை காலங்களில் மட்டும் இப்பகுதி மக்கள் வெள்ளாற்றில் மண்பாதை அமைத்து பயன்படுத்தி வந்தனர். மழை காலங்களில் இந்த மண்பாதையானது ஆற்றில் ஏற்படும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுவிடும். இதனால் அந்த வழியாக செல்ல முடியாமல் 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்படுவது கடந்த பல ஆண்டுகளாக தொடர்கதையாக இருந்தது. இதனால் அப்பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்தனர். இந்நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் கோட்டைக்காடு சவுந்திர சோழபுரம் இடையே வெள்ளாற்றில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டப்படும் என்று அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். இதனையடுத்து மேம்பால பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்புதான் கோட்டைக்காடு சவுந்திர சோழபுரம் இடையே வெள்ளாற்றில் உயர்மட்ட பாலம் கட்டுப்பணியானது தொடங்கியது. ஆனால் பாலத்தின் இருபுறத்தையும் சாலையுடன் இணைக்கும் வகையில் இணைப்பு சாலை அமைக்கப்படாமலேயே பாலம் கட்டப்பட்டது. பாலத்தின் இருபுறத்திலும் இணைப்பு சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் விடுத்த வேண்டுகோளை அடுத்து சுமார் ரூபாய் 5.5 கோடி மதிப்பில் இணைப்பு சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்தது. ஆனால் தற்போது வரை மேம்பாலத்தின் இருபுறத்திலும் இணைப்பு சாலை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. பல கோடி ரூபாய் மதிப்பில் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட மேம்பாலம் பயன்பாடு இல்லாமல் இருப்பதற்கு அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் அலட்சியமே காரணம் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கான்ட்ராக்டர் வேலையை துவங்கி கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளிலே ஒரு 40% வேலை தான் முடிந்திருக்கிறது. இதனுடைய தாமதத்திற்கு காரணம் அதிகாரிகளும் ஒப்பந்ததாரரும் தான் இதற்கு காரணம். இப்பொழுது அண்மையிலே பெய்த மழையிலே இந்த போடப்பட்டிருந்த அந்த சர்வீஸ் சாலையானது துண்டிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50 கிராம மக்கள் முருகன்குடி வழியாக பாசிக்குளம் பெலாந்துறை முருகன்குடி வழியாக கடலூர் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 20 கிலோமீட்டரை சுற்றி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு மிகவும் சிரமத்தோடு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டத்திலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, இதற்கு பிறகு இந்த பகுதியில் கடலூர் மாவட்டத்திலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் நேரடியாக பின்னாடம் திட்டக்கூடிய இந்த பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பொருட்களை நாங்கள் எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுடைய பொருள்களை குறுகிய காலத்திலே விற்பனை செய்து அதற்கான லாபத்தை ஈட்ட முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த பாலத்தை உடனடியாக செய்து முடித்து விரைவாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்து அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது பணிகள் துரிதமாக நடைபெற வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் 2 மாதத்திற்குள் பணிகள் முழுவதும் முடிவுற்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தனர். தற்போது பாலப்பணிகள் கிடப்பில் இருப்பதால் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் அவலம் தொடர்கிறது. எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பால பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி பொதுமக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.